சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பிரச்சனைகளை கடந்து பார்த்திருப்போம். சில பிரச்சனைகள் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் தீராம கூடவே விடாத கருப்பு மாதிரி நம்மளை துரத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தீராத பிரச்சனையை கூட தீர்க்கிற ஒரே சக்தி முருகனோட வேல் தான் அப்படின்னு நான் நம்புறேன். சோ வருஷத்துக்கு ஒரு முறை வரும் முருகனோட மிக சிறந்த உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தைப்பூசம் தான். இந்த வீடியோல தைப்பூசத்து அன்னைக்கு எந்த நேரம் பூஜைக்கு உகந்தது, தைப்பூசத்தினால என்னென்ன பலன்கள், அந்த பூஜையினால என்னென்ன பலன்கள், சோ தைப்பூச பூஜையில யாரெல்லாம் முக்கியமா கலந்துக்கலாம், என்னென்ன வேண்டுதலை வைக்கலாம், சோ என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் நம்ம முருகனுக்கு படைக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம நிறைய நிறைய பேருக்கு நடுவுல இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம எல்லா கேள்விகளுக்கும் விடை அளிக்க திரு பிரகாஷ் சிவாச்சாரியார் அவர்கள், நந்தனம் பால விநாயகர் கோவிலோட அர்ச்சகர், அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சுவாமி. சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எங்க நேயர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, தைப்பூசம் அப்படின்னா என்ன? தைப்பூசத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. ஒருத்தர் ஒரு ஒரு கதைய சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே தைப்பூசம் அப்படிங்கிறது என்ன? எதனால அந்த தைப்பூசத்தை நம்ம பூஜையா நம்ம வழிபடணும்? சோ அதுக்கான விளக்கத்தை குடுக்குறீங்களா? தைப்பூசத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுல ஆகமத்திலையும் சாஸ்திரங்களிலும் சொல்றத உங்களுக்கு தெரிவிக்கலாம்னு இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். தைப்பூசம் அப்படின்னாலே தை மாசத்துல பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தைப்பூசம். இதுக்கு என்ன வரலாறு அப்படின்னாக்க, ஏன்னா ஒவ்வொரு சுவாமி, அதாவது பௌர்ணமினாலே விசேஷமான நாள். ஒவ்வொரு மாதத்திலுமே நீங்க பௌர்ணமி எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு விசேஷமாவே இருக்கும். சித்திரை மாசம் எடுத்துட்டா சித்ரா பௌர்ணமி, மதுரையில சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் ஆத்துல இறங்குறது, இது மாதிரி வைகாசி விசாகம் எடுத்தா அதுவும் முருகனுக்கான பிறந்த நாளாவே அதை கொண்டாடுறாங்க. வைகாசி விசாகம். இப்ப மார்கழி பௌர்ணமி எடுத்துட்டா திருவாதிரை சிவனுக்கான நாளா அத மார்கழி பௌர்ணமி. ஆவணி பௌர்ணமின்னாக்க சிராவண விரதம் பெருமாளுக்கான உடையதாகவும், இது மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமியுமே நமக்கு வந்து ஆன்மீகத்துல ரொம்ப தெய்வீகமான நாள். இந்த தைப்பூசம் அப்படிங்கும் போது இது வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பராசக்தியானவள் வேல் கொடுத்த நாள். அதனாலதான் இங்க பல இடத்துல பாத்தீங்கன்னா வேலை வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க. பராசக்தி வந்து சூரசம்ஹாரத்திற்காக, அதாவது ஐப்பசி மாசம் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்திற்காக தை மாசமே வேலை வந்து முருகன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஒரு நாள் தான் இந்த தைப்பூசம். அதனாலதான் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாளா இது எங்க பார்த்தாலும் கொண்டாடுறது. மத்த கோவில்லையும் பௌர்ணமின்னு பாத்தீங்கன்னாக்க திருவண்ணாமலையில எபரி பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க. அது மாதிரி இது வந்து தைப்பூசங்கிறது முருகனுக்கு வந்து ஆராதிக்கக்கூடிய மிக முக்கியமான நாள். கண்டிப்பா கண்டிப்பா சுவாமி. சோ இந்த தைப்பூச நாள்ல மெயினா வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா, எந்த நேரத்துல நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம்? காலையிலயா, அதிகாலையிலயா, இல்ல ஒரு 6 மணி அந்த மாதிரியா, இல்ல மதியம் வந்துட்டு படையல் போட்டு பண்ணலாமா, இல்ல சாயங்காலம் ஈவினிங் டைம் போல நம்ம நெய்வேத்தியம் ஏதாவது படைச்சு சிம்பிளா கும்பிடலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. சோ எந்த டைம் உகந்தது, எந்த டைம்ல பண்ணா முழுசான ஒரு பயனை அடையலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தைப்பூசம் வந்து நம்ம முருகனை வழிபடக்கூடிய ஒரு நாளாக இத கொண்டாடுறோம். இந்த தைப்பூசத்துக்கான டைம்னு சொன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு. அதனால அன்னைக்கு காலம்புரை 7ல இருந்து 10க்குள்ள நல்ல ஒரு ஓரையா இருக்கு. அந்த நேரத்துல நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை அதுல வைத்து நம்ம வழிபாடு பண்ணும்போது அது நமக்கு நல்ல பலன்களை தரும். சில பேரு ஆபீஸ் போறவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா சுவாமி, லைக் ஈவினிங்ல வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இல்ல ஸ்கூல் போற பசங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ ஈவினிங்னா எந்த மாதிரி டைம்ல பெட்டரா இருக்கும் சுவாமி? ஈவினிங்லாம் சாதாரணமாவே நம்ம வந்து 5:30 மணில இருந்து 6 மணிக்கெல்லாம் விளக்கு வச்சுட்டு வீட்டுல சாமி கும்பிடுறது அது ஒரு நேரம். காலையில எப்படி நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிடுறோமோ அதே மாதிரி ஈவினிங்கும் நம்ம 6ல இருந்து 6 மணிக்கு சாமி கும்பிடலாம். அந்த நேரத்திலேயே நம்ம பகவானை வழிபடுறது, அதாவது இது வந்து காலை நேரத்திலும் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலும் சூரியன் மறைகின்ற நேரத்திலும் நம்ம வழிபாடு பண்றது எல்லா விஷயத்திலுமே சிறப்பாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கோவிலும் இந்த நேரங்கள்ல தான் மிக சிறந்த வழிபாடுகள் நடந்துட்டு இப்போ நிறைய கோவில்னு சொல்லிங்க. இப்போ தைப்பூசம் வந்து சண்டேல வருது இந்த வாட்டி, ஞாயிற்றுக்கிழமையில. சோ நிறைய பேர் வீட்லயும் கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் போலாம்னு நினைப்பாங்க. சோ என்ன மாதிரியான கோயில்கள் வந்துட்டு இந்த இந்த நாள்ல போனா ரொம்ப சிறப்பு? அதாவது முருகன் கோவில், முருகன் சன்னதி எங்கெங்க இருக்கோ அந்த இடமெல்லாம் போறது ரொம்ப சிறப்பா தான் உள்ளது. அந்த முருகன் கோவில்ல போய் அந்த கோவிலுக்குள்ள
அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம அங்க வழிபாடலாம். அபிஷேகம், அர்ச்சனைகள் பண்றது, இது மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். மேலும் தைப்பூசத்துக்கு மிக சிறப்பாகன்னு சொன்னாக்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருத்தணிக்கு இங்க பாத யாத்திரைகள் செல்வாங்க. அதே மாதிரி பழனி பாத யாத்திரை செய்வாங்க. இது மாதிரி கோயில்கள் ஸ்தலங்களுக்கு அறுபடை வீடுகள், மருதமலை, இது மாதிரி முக்கிய முருகன் ஸ்தலங்கள், வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி பண்ண ஓ முடியாதவங்க தங்கள் வீட்டுல அருகில் உள்ள கோவிலே கொண்டு போய் வரையினாலும் எங்குமே கடவுள் நிறைந்திருக்கிற, அதனால இது தைப்பூசத்துல அருகில் இருக்கிற முருகன் கோயில சென்று வழிபடுறதே சிறப்பு. ஓகே. இப்ப நிறைய வேண்டுதல்னா இப்போ சில பேர் வேலைக்காகவோ இல்ல உடல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, சில பேர் திருமணம் தடை நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக, சில பேர் அவங்க குழந்தைங்களோட படிப்புக்காக அப்படின்னு ஒரு ஒரு வேண்டுதல் ஒரு ஒருத்தருக்கு இருக்கும் இல்லையா? சோ இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு எந்த வேண்டுதலுக்கு எந்த மாதிரியான விரதம் எடுத்தா அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும், அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா சுவாமி? இந்த தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலுடைய நலத்துக்காக தான் இந்த தைப்பூசத்தை நம்ம மிக முக்கியமா வழிபடுறோம். ஏன்னா இந்த இதுலதான் பாத யாத்திரை செய்யுது. நம்ம உடல் உறுதியா இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாத யாத்திரை. காவடிகள்ல எடுத்துக்கொண்டு போறது, அதுவும் எதற்குன்னா நம்மளுடைய புஜங்களை வலுப்படுத்தக்கூடியதுதான் இந்த காவடிகள், இந்த பாத யாத்திரை. அது மாதிரி சத்ருகள் நாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது தைப்பூசங்கிறத வேலுக்கு பூஜை பண்றதுதான். முருகன் பார்வதி தேவிகிட்ட வேல் வாங்கின நாள் தான் இந்த தைப்பூசம். அதனால இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம அந்த வேலுக்கு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. அந்த வேலு என்னன்னா சத்ருநாசனம். நம்மளுடைய எதிரிகள், தொழில உள்ள எதிரிகள், இது மாதிரி நம்ம எதிரிகளுடைய இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா இன்னைக்கு அத முருகப்பெருமான வழிபடுறதுனாலையும் அந்த வேலை வழிபடுறதுனாலும் நமக்கு சிறந்த வழிகாட்டாக இருக்கும் என்று. அடுத்த விரத முறைகள் எதுவும் இருக்கா சுவாமி? நிறைய பேர் 6 நாள் விரதம், அதுக்கப்புறம் 48 நாள் விரதம், அந்த மாதிரி தைப்பூசத்துக்கு நிறைய நாட்கள் விரதம். இது பர்ட்டிகுலரா இவ்வளவு நாள் விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லை? ஒரு வேளை சாப்பிடணும், இல்ல 2 வேளை தான் சாப்பிடணும், இல்ல பழங்கள் மட்டுமே சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சோ எக்ஸாக்டா என்னதான் விதிமுறை சுவாமி? ஒரு தைப்பூசத்தன்னைக்கு நான் விரதம் இருக்கணும், அது எத்தனை நாளுன்னு எனக்கு தெரியல, எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி ஏதாவது அதாவது கரெக்டான விதிமுறை இருக்கா? அதாவது இந்த தைப்பூசத்துக்கு இந்த பாத யாத்திரை அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூசத்துல மிக சிறந்தது. காவடி யாத்திரை, பாத யாத்திரை. இது மாதிரி காவடி எடுக்கிறவங்க, பாத யாத்திரை போறவங்க எல்லாம் ஒரு 48 நாள் விரதங்கள் எடுக்கிறது தான் சிறப்பு. இல்ல நம்ம விரதம் அன்னைக்கு ஒரு நாள் எடுத்து விரதம் எடுத்து சுவாமியை கும்பிட்டுட்டு வரோம்னாக்கா அன்னைக்கு ஒரு நாள் அவங்க விரதம் எடுத்துக்கலாம். உங்க பாத யாத்திரை விரதம் எடுக்கிறவங்க ஒரு 48 நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்து மாலை அணிந்து கொண்டு அந்த முருகனுடைய நாமங்களை தினமே காலை மாலையிலே குளித்து விட்டு சொல்லி, இந்த மாமிச உணவுகள் போன்ற ராட்சச உணவுகள்னு சொல்லுவோம், அந்த அது மாதிரி உணவுகளை தவிர்த்து விட்டு எளிமையான சைவ உணவுகளை காலையில் ஒரு வேளை தவிர்த்து விட்டு 2 வேளை அந்த உணவுகளை கொண்டோ பாலும் பழமும் சாப்பிட்டு இந்த முருகனை டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு 48 நாள் விரதம் இருக்கிறது அவங்களுக்கு சிறப்பு. அப்படி இல்லை இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க முழுவதுமே உபவாசம் இருக்கலாம். அன்னைக்கு காத்தால இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம ஈவினிங் 6 மணிக்கு மேல ஏதாவது ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கிறது. இது எளிய முறை. அதாவது ஒருவேளை மட்டும் விரதம் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி காலம்பரையில இருந்து குளிச்சுட்டு முருகனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு, முருகனின் நாமங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் தமிழ்ல இருக்கு, எல்லாருமே சொல்லக்கூடியது. அந்த கந்த சஷ்டி கவசத்தை அவங்களால முடிஞ்ச அளவு, அதாவது கந்த சஷ்டி கவசத்திலே சொல்லியிருக்கு, ஒரு நாள் 36 முறை உருகொண்டு அப்படின்னு. அந்த கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை சொன்னா ரொம்ப சிறப்பு. அது முடியல 6 முறை சொல்லலாம், அதுவும் முடியலன்னா ஒரு முறை சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் இந்த திருப்புகழ் போன்ற முருகனை வழிபடக்கூடிய பாடல்கள் நிறையவே இருக்கு. ஒன்றும் சொல்ல போனாக்க ஏறுமையில் ஏறி விலை ஆடு முடம் ஒன்று, ஈசமுட நாணமுடம் பேசுமுகம் ஒன்று, கூறுமறை யார்கள் முறை தீர்க்க முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாகி நின்ற முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகன் மேல பக்தி பாடல்கள் இருக்கு. அது இல்லைன்னா நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வென்ற கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சதங்கையும் கட்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே அப்படின்னு சொல்லி, அதாவது இதை நம்ம சொல்றதுனால நவக்கிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள், நமக்கு சத்துருகளால ஏற்படக்கூடிய வினைகள், இதை எல்லாமே தீரும். இதெல்லாமே நம்ம சொல்லலாம்.
அதை தவிர சான்ஸ்கிரிட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் சொல்லப்படாலும் அர்ச்சனைகள் இதெல்லாமும் சொல்லி வழிபடலாம். நல்லது, நல்லது. இந்த மாரி நெறைய மந்திரங்கள், இந்த மாரி ஸ்லோகங்கள் சொன்னாலே நெறைய பலன் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்புறம் நிச்சயம். இதுல வந்துட்டு விளக்கேத்துறது அப்படின்றது ஒரு முறை இருக்கு இல்லையா சுவாமி? லைக் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேத்துனா நல்லது, இல்ல நெய் தீபம் ஏற்றுறது நல்லது, இல்ல வேற ஏதாவது 5 எண்ணெய்கள் ஊற்றி விளக்கேத்தினா ரொம்ப பிரசித்தி. அந்த மாதிரி எதுவும் இருக்கா சுவாமி இந்த தைப்பூச இதுல நாளுக்கு? வந்து நெய் விளக்கு ஏற்றுறதுதான் சிறப்பு. அதாவது மாவிளக்கு மாவுன்னு சொல்லுவாங்க. திணை மாவு, வெல்லம் இதெல்லாம் கலந்து அதை ஒரு மாவாக பிடித்து அதிலே குழி வைத்து அதிலே நெய் ஊற்றி நெய் தீபம் ஏற்றுறதுதான் முருகனுக்கும் பிடித்தமானது. திணை மாவும் தேனும் திணை மாவும் வந்து முருகனுக்கு ரொம்ப பிரீத்தியமானது. அவருக்கு இந்த திணை மாவுல நெய் விளக்கு ஏற்றி வழிபடும் போது மிகுந்த நமக்கு அது நன்மைகளை தரும். அது இல்லாதனால அகல் ஏத்துறவங்க நெய் விளக்கு ஏத்தலாம், இல்ல நல்லெண்ணெய் ஏத்தலாம், இல்ல இந்த 5 தீப எண்ணெய்களை சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, அதை ஏத்தலாம். அது வழிபாடு சிறப்பு. மற்றபடி இந்த கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் தனியா ஏத்துறது அது சிறப்பு கிடையாது. அதனால நெய், நல்ல எண்ணெய், இல்லாட்டு அந்த 5 கூட்டு எண்ணெய் இதுதான் சிறப்பு தீபம் ஏற்றுவதற்கு. அதுலயும் அந்த திணை மாவு நெய் தீபம் அப்படி ஏற்றுனா அது நெய் ரொம்பவும் தீபம் ரொம்ப பிரசித்தி. சிறப்பு. அந்த திணை மாவுல நெய் தீபத்தை ஏத்திட்டு நம்ம அந்த திணை மாவை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்து நம்மளும் அதை கொஞ்சம் சாப்பிடும் போது நமக்கு அதனுடைய சக்தி அந்த பகவான் சன்னதியில ஏத்தினதனுடைய பவர் நமக்கும் உள்ள வரும். அதனால அது ரொம்ப சிறப்பானது. அப்ப இதுவே ஒரு நெய்வேத்தியமாவும் அவருக்கு வச்சிடலாம். நெய்வேத்தியமாவும் அதை தீபமாவும் சரி, அது எடுத்துக்கலாம். நெய்வேத்தியமாவும். தீபமாவும் வந்துடும், அது ஆஹ் நெய்வேத்தியமாவும் அவருக்கு வர்றதுனால அது ரொம்ப சிறப்பு. நீங்க பாத்துருக்க மாவிளக்கு ஏத்துவாங்க. அதுவும் தை மாசத்துல வந்து ஆஹ் மாவிளக்குங்கிறது விசேஷமானது. இந்த தை மாசத்துல அதை ஏத்துறது வந்து மிக முருகனுக்கும் ரொம்ப பிடித்தமானது. இப்ப சுவாமி, உடல் நலக்குறைவு இல்ல ரொம்ப ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை, உடல்ல பிரச்சனைகள் இருக்கு. சோ அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான விரத முறை எடுக்கலாம்? லைக் சில பேர் வந்துட்டு பால் காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி பாத யாத்திரையும் போலாம். பட் எது பண்ணா அவங்களுக்கு வந்து சீக்கிரமே அந்த பிரச்சனைகள் தீரும்? ஏன்னா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முருகன் கிட்டதான் நிறைய பேரு வேண்டுதல் வைப்பாங்க. சோ அந்த முறையில இந்த தைப்பூச அன்னைக்கு அவங்க எந்த ஒரு விரத முறையை மேற்கொண்டா அவங்களுக்கு அந்த தீராத பிரச்சனை, அந்த உடல் பிரச்சனை எல்லாம் தீரும்? உடல் பிரச்சனை தீரணுங்கிறதுக்கு பாத யாத்திரை அதுதான் வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்தமானது. சரி, பாத யாத்திரை போக முடியல, நம்ம போயிட்டு அந்த கோவிலில் உள்ள முருகனை எவ்வளவு ஒரு பிரதட்சணம் 108 முறை, ஒரு கோவிலா இருந்ததுன்னா அதை ஒரு 108 முறை பிரதட்சணம் வந்தாலே நமக்கு வந்து உடல்களில் உள்ள வியாதிகள்லாம் குறையும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேரு அலகு குத்துவாங்க இல்லையா சுவாமி? அலகு குத்துதல் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே நம்மளோட சாஸ்திரத்துப்படிதான் நடக்குதா? இல்ல நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயமா சுவாமி? அதாவது இது வந்து சாஸ்திரத்துல வந்து நம்மள வந்து வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த சாஸ்திரமும் சொல்லல. இது வந்து இடைக்காலத்துல ஏற்பட்டது இது. அதாவது நமக்கு இந்த உடலை கொடுத்தது பகவான். அவனுக்காக நம்ம செய்யக்கூடிய காணிக்கையாகவே இதை வந்து அவங்கள தங்களோட உடலை பின்னப்படுத்திக்கிறாங்க. தன் உடலை வருத்தி பகவானை வேண்டுறது அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்துல வரும். இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்படலைனாலும் அதுக்கு அடுத்த இடைக்காலத்துல இது ஒரு வழிமுறையாக இத பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றதற்காக பகவானிடம் தன்னை உடலை வருத்தி செய்யக்கூடியது. அதனால இது வந்து ஒரு தோஷம் இல்லை, அது செய்யலாம். விருப்பமுள்ளவர்கள் செய்யலாம். இது வந்து கம்பல்சரியா இதைதான் செய்யணுங்கிறது கிடையாது. இதை வந்து விருப்பமுள்ளவர்கள் செய்து பகவானுடைய அருள் பெறலாம். இப்போ சில பேர் வந்து தைப்பூசம் அன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க எப்படியும் நான் ஏதாவது விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல யாராவது தவறி இருப்பாங்க. இன்னும் அந்த ஒரு வருடம் அந்த தீட்டு இருக்கும் இல்லையா? அவங்க இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஏதாவது பண்ணலாமா? இல்ல தீட்டு முடியிற வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணக்கூடாதா? அதாவது விரதங்களை இருக்கலாம். விரதம்ங்கிறது வந்து பகவானை நினைச்சு நம்ம வந்து ஜபம் பண்றது, ஸ்தோத்திரங்கள் சொல்றது, காலம்பர உபவாசம் இருக்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்யலாம். பக்கத்துல உள்ள கோவிலுக்கு, ஏன்னா பெரிய பழனி கோவில், திருத்தணி கோவில், இது மாதிரி பெரிய கஷேத்திரங்களுக்கு தான் போக முடியாது. வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு அவர்கள் பேர்ல இல்லாம சுவாமி பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அன்னைக்கு அந்த ஒரு விரதத்தை அவங்க எடுத்துக்கலாம். அதனால இதுக்காக அவங்க அன்னைக்கு விரதத்தை இது எடுக்கக்கூடாது என்பது இல்லை. அது சுவாமி பேர்ல, நம்ம பேர்ல அந்த அர்ச்சனைகளை பண்ணாம அதை சுவாமிக்கே நம்ம அர்ப்பணம் பண்ணி அவருடைய பிரசாதங்களை வாங்கிக்கலாம். இதுல ஒன்றும்
இது மிகச் சிறந்தது. இப்போ இது பெண்களும் எடுக்குறாங்க இல்லையா? நெறைய பெண்களும் இந்த விரத முறையெல்லாம் வழிபட்டு பார்த்துட்டு பண்ணிட்டு வராங்க. சோ பெண்கள் வந்து அந்த ஒரு 6 நாள் விரதம் இல்ல 40 நாள் விரதம் 48 நாள் விரதம் இருக்கும்போது, நடுவுல அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தீட்டு வந்தது அப்டின்னா, அவங்க எப்படி பண்ணணும் சுவாமி? ஆமா. அவங்க அந்த ஒரு 3 நாட்கள்னா, அந்த 4 நாட்கள் இந்த விரதத்த வந்து அவங்க கோவிலுக்கு போய் அனுஷ்டிக்க முடியாது. மானசீகமாக அவங்க அந்த விரதத்த கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து இது ஏன்னா இது இயற்கையினுடைய அவங்களுடைய இதுங்கிறதுனால இத வந்து சாஸ்திரத்திலேருந்து அதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு 4 நாள் விலக்கு அளிக்கப்படுகிறது. அவங்க கன்டினியூவேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 5வது நாள்லேருந்து அவங்க இந்த விரத முறைய கன்டின்யூ பண்ணிக்கலாம். சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க நார்மலாவே அதுவும் கிடையாது. நம்ம பண்ணிக்கலாம். ஒரு விரதம் இது வந்து இயற்கையுடைய இடைக்க பகவானே நமக்கு குடுத்தது தான் அந்த மாதவிடாய்ங்கிறத அந்த இது. அதனால வந்து அந்த நேரத்துல வந்து நம்ம போய் பூஜை ரூமுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட வேண்டாம். அவங்க இருக்கிற இடத்துல மனசார அத வந்து வாய் விட்டு சொல்ல வேண்டாம். மனசார முருகான்னு நினைச்சுட்டு, அவங்க அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு தனியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து அவங்க அந்த பூஜைகள கன்டின்யூ பண்ணி சரி. எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதிலளித்து, அந்த முருகன் சந்நிதியிலேயே உட்கார்ந்து எல்லாத்தையும் எங்களுக்கு விளக்கமா, அ பொறுமையா பதிலளிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. நன்றி, வணக்கம். இந்த தைப்பூச நாளில் நீங்க முருகன் கிட்ட எத வேண்டி கேட்டுக்கிட்டாலும், மன அமைதி, செல்வம், படிப்பு, உடல் நலம் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கும். அத நீங்க மனசுலயே நெனச்சுக்கோங்க. முருகன் அமைதியா அத கேட்டு, எந்த நேரமோ அந்த நேரத்துல தக்க சமயத்துல வந்து அவர் அத நிறைவேத்துவாரு. சோ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.